சிறகடி காசு லவ்வர்ஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு கேட்கலாமா? இந்த மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, மனோஜும் ரோகிணியும். நீ ஏன் சிட்டிக்கிட்ட மாதிரி படம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அது என்னோடய தேவைக்காக நான் வாங்கினேன். நான் எங்கள் அப்பா கூட இருக்கும்போது செலவே எனக்கு ஆகலை. இப்போ நான் உங்க கூட வந்து நிறைய செலவாகுது. நீ வேலைக்கு போகாமல் இருக்கும்போது நான் வாங்கினேன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. நான் கூட நினச்சேன், நீ எப்படி வந்து கேட்பேன், உனக்கு தான் சொந்த புத்தியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜை இது பண்ணிடுவாங்க. அவங்க மனோஜ் உம்முன்னு ஆகிடுவான். அப்புறம் மீனா வந்து சொல்லிட்டுருவா, பால் கொஞ்சம் தாங்க இருக்குது, இந்த மாதிரி ரோகிணி டீ போடுறேன்ட்டு பால் நல்லா சுண்ட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் விடு, நான் சொன்னேன் நீங்கள் கேட்டியா இல்லையா அது மாதிரியும் சொன்னாங்க. கேட்டேன் அவங்க முகமே மாறிடுச்சு. நீங்கள் சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு கூட அவங்க சொல்லலை. வாங்கினேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என் தம்பி தாங்க வேலை செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோலாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, சிட்டிக்கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க முகமே மாறிச்சு. ஸ்ருதி கூட கேட்டாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே ஒரே ஹீட்டாக இருக்குல்ல அதனால வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் குடி, நான் கொஞ்சம் குடிக்கிறேன் பால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு இப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நீ தான் நமக்கு ஃபஸ்ட் நைட்டில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும். அதுக்கப்புறமா 2 பேர் பால் குடிச்சிட்டு போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கால் வந்துட்டு அந்த ஹீரோ இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. பூ கொடுத்துட்டு, சார் உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. மட்டும் வாப்பா உட்கார் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களை நான் பீச் ஹவுஸ் கிட்டே பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி முத்து போட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் நான் அங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் வந்தான், அப்புறம் பாவன்னு பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அவன் நல்லா ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், அங்கே ஏமாந்தவன் என் அண்ணன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மீனாவோட வில்லி அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர் பற்றி பேசுவாங்க. இந்த மண்டபத்தோட மெயின் ஏரியா நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா. இந்த சைடில் கார் டெக்கரேஷன், வெளியே டெக்கரேஷன், பொன்மாப்பிள்ள டெக்கரேஷன்ஸ், அலங்காரம் அதெல்லாம் வந்து மீனா அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் செட் ஆகுது சார், நான் தான் சார் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, நீங்களும் வாழுங்க மற்றவங்களும் வாழ விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் எவ்வளோமா கேட்பாங்க. எனக்கு அட்வான்ஸ்லாம் வேணாம் சார், வேலை செஞ்சு முடிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்தோடனே அந்த அம்மா நிற்பாங்க. போகிற இடம்லாம் வந்துடுற ஆர்டர்லாம் வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு என்னை பிடிச்சவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, 2 பேரும் தான் போகணும், பாதி தானே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க, நீ எப்படி வளர்றேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா அழகாக செழிப்பாக ஆலமரம் மாதிரி நாங்கள் வளருவோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கேட்பாங்க விஜயா பார்த்து. அதுக்குள்ளே ஒரு சாப்பாடு செஞ்சு வைக்கிறியா, பூ கொடுக்குறேன்னு ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மீனா போய்ட்டு கிச்சன்லேருந்து சாப்பாடெலாம் எடுத்து வந்து டைனிங் டேபிள் வைப்பா. அதை பார்த்துட்டு முன்னாடிவா அண்ணாமலை சொல்லுவாங்க, பாரு எல்லா சாப்பாடும் செஞ்சுட்டு தான் போயிருக்கா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, வார்த்தையை விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விசாரிக்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவன் இந்த மாதிரி கேரளாவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போனால் படம் கிடச்சிருமா, அவன் ஃபோட்டோ எதாக இருந்தால் என்னாலும் நெட்டில் போட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோவிலில் தானே பணம் மாற்றினாங்க, அங்கே சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதில் நம்ம பார்த்தா நம்ம எடுத்துடலாம் அவன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ரோகிணி, இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட தொடரும் போட்டு இன்னையோட எபிசோட் முடிஞ்சிடும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய்.